ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா நாளைக்கு நடத்தி கொடுக்குறேன். இப்போது நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், எனக்கு தான் எல்லாமே தெரியுன்ற இந்த ஆணவம் அகந்தையும் உனக்கு வேண்டாம். அவங்க என்னை விட பெருசா, அவங்களுக்கு எப்படி எல்லாமே கிடச்சிருக்கு, அவங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குது, அவங்கெல்லாம் நல்லா நிம்மதியாக இருக்காங்களேன்ற பொறாமை குணமும் உனக்கு வேண்டாம். எனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்காம எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சி வாழ்க்கை எல்லாரும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிக்கிட்டே இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கடந்து வந்துடு என் செல்லமே. கோபம் வந்தாலும், ஆத்திரம் வந்தாலும், எரிச்சல் வந்தாலும், வெறுப்பு வந்தாலும் அதை யாரிடமும் காட்டாதே. ஏன்னா இந்த கோபம், வெறுப்பு, ஆத்திரத்தை எல்லாம் நீ வெளியில் கொட்டும்போது அது உனக்கே கர்மாவா பாவமாக வந்து சேர்ந்துடும். நீ இந்த விஷயங்கள் எல்லாம் கெட்ட விஷயங்கள்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கோபம், ஆத்திரம், பொறாமை, எரிச்சல் எல்லாமே உன்னுடைய செயல்கள் மூலமாக, உன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்பட்டு அடுத்தவங்களை காயப்படுத்தும் போது அது உனக்கான பாவமாக வந்து சேர்ந்துடும் அல்லவா? அதனால தான் யாரையும் ஏமாற்ற வேணாம், கஷ்டம் கொடுக்க வேணாம், கவலைப்படும்படி பேச வேணான்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணும்னா அமைதியாக, பொறுமையாக உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக வாழ பழகு. தப்பு செஞ்சவன், உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவன், அவன் செஞ்ச தப்பாலேயே அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. நீ யாரையும் பழிவாங்கணுன்ற அவசியம் இல்லை. அமைதியாக இருந்தாலே உன் கண்ணு முன்னாலேயே அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும். உன்னை ஏமாத்துறவனும் துரோகம் செஞ்சவங்களும் உன் கண்ணு முன்னாலேயே கஷ்டப்பட்டதை பார்த்து நீ ஐயோ பாவம்னு சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. என்ன நடந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வச்சு போனீன்னா யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அந்த தைரியம், துணிச்சல் உனக்குள்ளே இருக்கட்டும். என்ன ஆனாலும் சமாளிச்சிட முடியும், கடந்து வந்துட முடியுன்ற நம்பிக்கையோட நீரு. உன் வாழ்க்கையை உண்மையாக்கி உனக்கான வெற்றியை கொடுத்து என் அருளால் உன்னை நல்லபடியாக சிறப்பாக வாழ வைக்கிறேன். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோ. இன்ப துன்பம்னு எது வந்தாலும் நீ மன அமைதியை இழந்து விட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா யாராவது ஒருத்தர் உனக்கு எதிராக எதையோ செய்கிறாங்கன்னா அவங்க மேலே கோபப்பட்டு வெறுப்பை காட்டி இங்கே எதுவுமே மாறப்போகிறதில்ல. அதனால் நடப்பது நடக்கட்டும், எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு அமைதியாக கடந்து போ. இந்த வராகி அம்மா அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை தருவேனேன்னு செல்லமே. உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளும் வரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ மனப்பக்குவத்தோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எதற்கும் எவரையும் யாரையும் எதிர்பார்த்து நீ வாழக்கூடாது. நமக்கு கிடைச்சதே போதுன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தயாராகு. தள்ளி போனாலும், சில விஷயங்கள் தாமதம் ஆனாலுமே கூட அது கடைசியில் உனக்கு சரியான முடிவைத்தான் கொடுக்கும். உன் வாழ்க்கையில் நீ எந்த விதத்திலும் அவசரப்படாதே. அவசரப்பட்டு சில விஷயங்களை தவறாக செய்வதை விட கொஞ்சம் தாமதம் ஆனாலும் சரியாக செய்வதே மேலாக இருக்கும். தாமதம் எல்லாமே எப்போதும் சரியான முடிவைத்தான் கொடுக்கும்ன்றதை நம்பு. முதல்ல உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. எதுவாக இருந்தாலும் அதை தனியாக நின்று சமாளிக்க நீ கற்றுக்கோ. அப்போது தான் உன் பலத்தின் பலம் என்னங்கிறது உனக்கு புரியும். கடல் பெருசாகவே இருந்தாலும் அதில் சந்தோஷத்தை கொடுக்கறது சின்ன சின்ன அலைகள் தானே. அந்த கடல் அலைகளைப் போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை சந்தோஷமாக அனுபவிக்க, ஏற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. ஒருத்தர் நீ காயப்படுத்தினா இன்னொருத்தர் உன்னை காயப்படுத்துவாங்க. அதுதானே கர்மாவின் விளையாட்டு. நீ யாரையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ, யார் மனசும் நோக்கும்படி பேசவோ வேண்டாம். தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தா, நீ தப்பே செய்யாமல் யாராவது உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, குறை சொல்லி குற்றம் சாட்டுறாங்கன்னா நீ தைரியமாக எதிர்த்து நிற்கிறதுல தப்பே இல்லை. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னை நல்லபடியாக நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். நீ கேட்டதை விட அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். நீ சந்தோஷப்படும்படியும் சிறப்பாக வாழும்படியும் நான் உனக்கு இருக்கிற தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து
உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தரப்போகிறேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காத, உனக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. தேவையில்லாமல் கண்ட கேள்வியை கேட்கும்போது நீ அதுக்கு பதில் சொல்லாமல் பொறுமையாக இருந்தாலே போதும். உன் உடலும் உள்ளமும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு நாளைக்கு அழகான நாளாக உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழும்படி செய்கிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நிச்சயமாக நான் பலன் கொடுப்பேன். உன் தோல்விகளை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனசுடைஞ்சு போகாதே. நிச்சயம் நீ ஜெயிக்க தான் போகிற. எல்லா விதத்திலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். யாரெல்லாம் உன்னால் முடியாது, நீ அதுக்கெல்லாம் சரி வர மாட்ட, நீ ஜெயிக்க மாட்ட, முன்னேற மாட்ட, உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்பாகவே நீ தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, செல்வ வளத்தோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ செய்யும் வேலைகள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய விடாமுயற்சி ஒருபோதும் உன்னை கைவிடாது. எப்போதுமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீரு. யாரையாவது பழி வாங்கணும்னு நினச்சி நேரத்தை வீணாக்கினா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு உன் வாழ்க்கை எப்படி சரியாக வாழ்கிறதுன்னு யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. யார் என்ன செஞ்சாலும் அதுக்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்க தான் போகுது. நீ நல்லதை செஞ்சினா நல்லபடியாக வாழுவ, கெட்டதை செஞ்சினா நீ தான் கஷ்டப்படுவாய் என் செல்லமே. எல்லாருக்கும் நல்லதை நினச்சிக்கிட்டு மனசை நல்ல மனசாக, நல்ல எண்ணத்தோட, நல்ல குணத்தோட வாழ பழகு. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனசையும் சுத்தமாக, உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களோட, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இனிமேலும் நீ கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ இந்த வராகி அம்மா விடமாட்டேன். நீ என்னை நம்பு. எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சரியாக நடக்கலைனாலும் நாளைக்கு நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படி உன் கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த வராகி அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அழகான மாற்றத்தை உருவாக்கி உனக்கான வெற்றியையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன் லட்சியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். நீ வாழக்கூடிய காலம் வரைக்கும் வருத்தப்பட தேவையே இல்லை. உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் நான் வாழ வைக்கிறேன். இந்த வராகி அம்மாவையே நம்பி வாழும் உனக்கு இனி ஒருபோதும் தோல்வியை தர மாட்டேன்னு செல்லமே. ஒவ்வொரு நாளுமே உனக்கு ஏதோ தேர்வு பரீட்சை எழுதுவது போல ஒவ்வொரு சோதனைகளாக வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் மாறுதே தவிர, கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறுதே தவிர நிம்மதி வந்த பாடு இல்லை. என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ சோர்ந்து போகாதே. ஒவ்வொரு நாளும் இத்தனை காலமாக நீ அனுபவித்த சோதனைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையம்மா தாயே. என் வாழ்க்கைக்கு நீ தான் ஒரு நல்ல வழி காட்டணும்னு உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைத்து விட்டாய்தானே. இனிமே பாரு, உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறப்போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவன் என்ன தப்பு பண்ணுறான், அவனுக்கு என்ன தெரியலை, அவன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு அடுத்தவங்களையே குத்தி காட்டி பேசி, அடுத்தவங்களை குறை சொல்லி பேசி உன்னை பெரிய ஆளாக நீ காட்டிக்க நினைக்காதே. மனிதர்கள் எல்லாரிடமுமே நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். உன்கிட்ட இருக்க நிறை குறைகளை அலசி ஆராய்ஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற முயற்சி செய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். சொல்லிலும் செயலிலும் நேர்மை இருக்கட்டும். நீ பார்க்குற பார்வையிலும் பழகுவதிலும் ஒரு கண்ணியம் இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் பெறுவதாக இருந்தாலும் அதை பெருந்தன்மையோட செய்ய பழகு. கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோட எழுந்து நிற்க பழகு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் கடந்துட முடியுன்ற அந்த மனநிலை உனக்கு இருக்கட்டும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னை யார் தாழ்த்தி பேசினாலும் குறை சொன்னாலும் உன் மேலே பழி போட்டாலும் அதை நினச்சி நீ கலங்க வேண்டாம். உன்னை நோக்கி அவர்கள் வீசுகிற வார்த்தைகளை எல்லாம் யோசித்து யோசித்து மனசுடைஞ்சு போகாதே என் செல்லமே. உன் திறமையை சந்தேகிக்கும் மனிதர்களிடமிருந்து நீ விலகி இருக்கணும். கூடிய சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவாய்.
உனக்கு என்ன வேணும்னாலும் அது இந்த வராகியம்மா என்கிட்ட கேட்டினா அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடிய வாய்ப்பை இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்குறேன். நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உன் மன காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். உன் வருத்தங்களை எல்லாம் போக்கி உனக்கான வசந்தத்தை நான் உருவாக்குறேன். நீ கீழே விழுகணும், தோற்று போகணும்னு நினைக்கிற மனிதர்களை உன்கிட்டேருந்து நான் விலக்கி வைக்கிறேன். அவங்கெல்லாம் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எவ்வளவு மட்டமாக மோசமாக உன்னை ஏளனமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். என் அன்பு குழந்தையான உன்னை பற்றி யார் தப்பாக பேசினாலும் தப்பாக நினச்சாலுமே கூட நான் நிச்சயம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள்ளேயே எல்லா கவலைகளையும் வச்சுக்கிட்டு கண்ணீரோடு வாழ்ந்து வரும் உனக்கு கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். இப்போது நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். தடைகளும் பிரச்சனைகளும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில் நான் உனக்கான வெற்றியை கொடுத்துடுவேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லையேன்னு மனம் தளராதே. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை உருவாக்கி தந்துடுறேன். ஒருபோதும் உன் தன்மானம் தோற்காது. நீ மனக்கலக்கம் கொள்ளாதே. உன்னை அவமரியாதை செஞ்சவங்க முன்பாக, உன்னை அவமதித்தவர்கள் முன்பாக உன்னை நல்லபடியாக இந்த வராகியம்மா வாழ வைக்கிறேன். நீ என்னை தேடி என் ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் இந்த வராகியம்மா நான் உன்னை தேடி வந்துட்டேன் பார்த்தியா. ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது நான் உனக்கு வழி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். உன் கவலைகளையெல்லாம் தூக்கி போடு. இந்த வராகியம்மா உன் கனவுகளை நிறைவேற்றி நீ செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன்னுடைய ஆசைகளும் லட்சியங்களும் இந்த மாதத்தில் நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். உனக்குள்ள நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோ. நம்பிக்கையோடு உழைக்கும் உனக்கு அதுக்கான நல்ல பலன்களை நான் கொடுத்தே தீருவேன். என்னை நாடி வந்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை முகம் வாடிப்போக நான் விட்டுட மாட்டேன். நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் உனக்கு செஞ்சு கொடுத்து இந்த வரம் தரும் வராகியானவள் உன் வாழ்க்கைக்கான வரத்தை கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அதன் மூலமாக உன் மனசில் இருக்க கவலைகள் யாவும் விலகி நம்பிக்கையின் ஒளி பிறக்கும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விடவே மாட்டேன். இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சோதனைகளும் வேதனைகளும் விலகி இனி எல்லாமே உன்னை சுற்றி நல்ல விதத்தில் நன்மைகளாக நடக்கும்படி நான் செய்கிறேன்.